ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்தை, ஆண்டாண்டு காலமாக அரசியல் அதிகாரமற்ற சமூகத்தை, இதோ நான் இருக்கிறேன் உங்களை அரசியல் படுத்த என்று அரசியல் படுத்திய மகத்தான தலைவன் அண்ணன் திருமாவர்கள் அவர்களின் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தி. தமிழ்நாட்டின் அரசியல் சக்தி அல்ல, இன்றைக்கு அகில இந்திய அளவில் அகில இந்திய தலைமைகளோடு இணைகின்ற, கை குலுக்கின்ற, கூட்டணி அமைக்கின்ற தலைமையாக உயர்ந்திருக்கிறார் எங்கள் எழுச்சி தமிழன், பச்சை தமிழன் திருமாவர்கள். தேர்தல் களத்தில் நீங்கள் வெற்றி வகை சூடுவதற்கு முன்பாக ஜனநாயக களத்தில் இந்த மக்களை அரசியல் படுத்துவதில், அரசியல் ஆக்குவதில், அரசியலை தீர்மானிப்பதில் வெற்றி கண்ட அண்ணன் திருமா வாழ்க வாழ்க வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜனவரி 22 கோவிலை கட்டினார்கள், திறந்தார்கள். கோவில் அங்கே, எங்கள் குலதெய்வம் இங்கே. பார்ப்பரியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான இடையறாத யுத்தம் இந்திய வரலாறு என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். வர்க்கங்களுக்கு இடையிலான இடையறாத வரலாறே உலக வரலாறு என முன்மொழிந்தார் காரல் மார்க்ஸ். இன்று சமகாலத்தில் நடைபெறுவது சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான யுத்தம் என தெளிவுபடுத்தி இருக்கிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் ஜனநாயகம்தான் வெல்லும் என்று உறுதியாக முழங்குகிற மாநாடு இந்த மாநாடு. காலத்தின் தேவையை அறிந்து அதிகாரத்தின் கைப்பிடியை நம் கைகளுக்குள் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து 1999 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த மண்ணிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தன் எரிநெருப்பில் புதைக்கப்பட்டானோ அதே மண்ணிலிருந்து வெளிக்கிளம்பி புதிய நந்தனாய் போராளியாய் அரசியல் களத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலே தடம் பதித்தார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கிற இந்த மகத்தான யுத்தத்தில் ஜனநாயகமே வெல்லும், வெல்லும் ஜனநாயகம் என்கிற முழக்கத்தை உறுதிப்படுத்துகிற மகத்தான திருவிழா